ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமொரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு பங்குனி மாதம் விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, ராசிநாதன் செவ்வாய் 8இல் அமர்ந்திருப்பது, 2ஆம் இடத்து குரு 7இல் அமர்ந்து ராசியை பார்ப்பது பொருளாதார வரவுகளை முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தில் பார்ப்பது சுயதொழில் புரியவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும், நல்ல வருமானத்தை ஏற்படுத்தும். புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், அதற்குண்டான முயற்சி எடுக்கவும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடியதும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு மேல் படிப்பு படிக்கக்கூடியதையும் ஏற்படுத்தும். அதே விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஆண் பெண் இருவர்களுக்குமே திருமண வாய்ப்பை உண்டாக்கும், அதற்குண்டான வாய்ப்பு தேடி வரும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். வயதானவர்கள் இன்னும் அர்த்தாஷ்டம சனி நடப்பதால், இன்னும் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு இன்னும் மாறல, சனியுடைய ஆதிக்கம் இன்னும் மாறுறதுக்கு அடுத்த வருஷம் இருக்குது. 2026 மார்ச் மாதம் தான் பயிற்சி ஆகிறாரு. அந்த பயிற்சி ஆகிற வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் மெயினாக 50 வயது 60 வயது கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருப்பவருக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது, 2ஆம் இடத்தை பார்ப்பது காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றங்களையும் ஏற்படுத்தும். காக்கி சட்டை சம்மந்தப்பட்ட துறையில், அதாவது காக்கி உடை போட்டு இருப்பவர்கள் புறாமே போக்குவரத்து துறை, இந்த மாதிரி துறையில் இருப்பவர்கள் புறாமே நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். அதே இது 7க்குடைய சுக்கிரன் உங்களுக்கு 6இல் உச்சம் பெற்று இருப்பது, 8ஆம் இடத்த அதிபதி நீசமாகுவது எதிர்பாராத தனலாபத்தை உண்டாக்கும். கொடுக்கல் வாங்கல், வட்டி, பைனான்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடியதையும் உண்டாக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். 7க்குடைய சுக்கிரன் உச்சம் இருப்பது மனைவி வழி சார்ந்த சொந்த பந்த உறவுகள் மூலம் நல்ல மதிப்பு மரியாதையும் இல்லை அவர்கள் மூலியம் தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடியதையும் உண்டாக்கும். அதே மாதிரி பிள்ளைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஐடி பில்டு, சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இப்போ துறையில் போன்றவர்கள் புறாமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி மட்டும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ஜாமீன் கையெழுத்து போடுவது, அதாவது பொன்பொருளை சற்று கவனமுடன் வைத்துக்கொள்வதும் வெகு சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பொன்பொருளை அசால்ட்டாக வச்சுருக்கும்போது அது வேறு விதமாக மாறக்கூடியதை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி நேயர்கள் கல்யாணம் முடிந்தவங்க கணவன் மனைவி உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. அந்த மனைவி மூலியங்கள் வரக்கூடிய சொந்த பந்த உறவுகள் நன்மைகள் ஏற்பட்டாலும் மனைவியால் சில பிரச்சனை உண்டாக்கும், அதை சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி நேயர்கள் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுவதும் பழனி சென்று வருவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமொரு குமரன். நன்றி, வணக்கம்.